ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாய் வீட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே இது கூட எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், அதிகமாக போனால் டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அதிகமாக தக்காளி சேர்த்துடக்கூடாது. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துனா போதும். இப்போ இது கூட கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கழுகி எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சக்தி கறி மசாலா தூள் தான். இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, சீரியஸாகவே இது என்னோட ஃபேவரட் மசாலா. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு மேலே பெப்பர் பொடியும் தூவிக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதனால் ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிளாஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் சிக்கனுமே நல்லாவே வெந்துருச்சு 10 மினிட்ஸில். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், இது ஆப்ஷனல் தான், வேணால் போட்டால் போதும். ஃபைனல் டச்சாக வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி ஒரே ஒரு கிளறி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஒரு மனுஷன் பாராட்டாமல் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.